ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜென்டாக் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா டிஎன்பிசி குரூப் 2 குரூப் 4 டிஆர்பி பொது தமிழ் கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். என்றும் பிறந்தவன் என்று உணராத இயல்பினலாம் எங்கள் தாய் என்று தமிழின் தொன்மையை போற்றியவர் யார்? கவிமணி, பாரதியார், பாரதிதாசன், நாமக்கல் கவிஞர். ஆன்சர் பாரதியார். முத்துக்கனி இலக்கண குறிப்பு தருக. முத்துக்கனி இலக்கண குறிப்பு உருவகம். பொறுத்துக கம்பராமாயணம். இதுக்கு ஆன்சர் சி. ஐவர் குகன், அறுவர் சுக்ரீவன், எழுவர் வீடணன், தந்தை சடாயு. பெரியாரின் வேண்டுகோளுக்கு ஏற்ப 25 நாட்களில் திருக்குறளுக்கு உரை எழுதியவர் யார்? பேரறிஞர் அண்ணா, வாசுப்ப மாணிக்கம், கி.வா. ஜெகந்நாதன், புலவர் குழந்தை. ஆன்சர் புலவர் குழந்தை. எனது வலதுகை என்று பாரதிதாசனால் புகழப்பட்டவர் யார்? பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார், சுரதா, நாமக்கல் கவிஞர், உடுமலை நாராயண கவி. ஆன்சர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார். குன்றேறி யானை போர் கண்டற்றால் என்ற குறளில் இடம்பெற்றுள்ள அணி யாது? ஓமை அணி, எடுத்துக்காட்டு ஓமை அணி, உருவக அணி, ஏகதேச உருவக அணி. ஆன்சர் ஓமை அணி. தமிழ்நாடு பொறுத்துக. ஆன்சர் சி. தமிழ்நாடு பொங்கல், பஞ்சாப் லோரி, ஆந்திரா மகர சங்கராந்தி, குஜராத் உத்தராயன். தன்வினை தொடரை தேர்க. சீரா புராணம் உமர் புலவரால் இயற்றப்பட்டது. சீரா புராணத்தை இயற்றியவர் உமர் புலவர். உமர் புலவர் சீரா புராணத்தை இயற்றினார். உமர் புலவர் இயற்றினார் சீரா புராணத்தை. ஆன்சர் சி. உமர் புலவர் சீரா புராணத்தை இயற்றினார். பெண் அடிமை தீர் மட்டும் பேசும் திருநாட்டில் மண்ணடிமை தீர்ந்து வருதன் உயர்கொம்பே என்று கூறியவர்? பாரதியார், திருவிக, வாணிதாசன், பாரதிதாசன். ஆன்சர் பாரதிதாசன். பொறுத்துக. முல்லைப்பாட்டு, மதுரை காஞ்சி, கூத்தராற்றுப்படை, சிறுபானாற்றுப்படை. ஆன்சர் சி. முல்லைப்பாட்டு 103, மதுரை காஞ்சி 782, கூத்தாராற்றுப்படை 583, சிறுபானாற்றுப்படை 269. இலக்கண குறிப்பறிக. தாழ்பூந்துறை. பண்புத்தொகை, இரண்டாம் வேற்றுமை உருவும் பயனும் உடன்தொக்க தொகை, இரண்டாம் வேற்றுமை தொகை, வினைத்தொகை. ஆன்சர் தாழ்பூந்துறை அப்படிங்கிறது வினைத்தொகை. கீழ்காணும் கூற்றுகளை காண்க. ரா. இளங்குமரனார் சொல் ஆராய்ச்சியில் பாவனாரும் வியந்த பெருமகனானார். இவர் பாவாணர் வரலாறு என்ற நூலை இயற்றியுள்ளார். தமிழகம் முழுவதும் திருக்குறள் சொற்பொழிவுகளை வழங்கி வருபவர் திருக்குறள் என்றும் அழைக்கப்படுகிறார். 2 கூற்று சரி, 3வது கூற்று தவறு. கூற்று 1 மற்றும் 2 சரி, 3வது கூற்று தவறு. மென்மை என்பதன் எதிர்ச்சொல் தேர்க. மென்மை என்பதன் எதிர்ச்சொல் வெம்மை, பகைமை, வன்மை, வன்மை. ஆன்சர் வன்மை. 2 சுழியின். கீழ்காணும் கூற்றுகளை காண்க. காந்தியடிகளால் தத்தெடுக்கப்பட்ட மகள் என்று செல்லமாக அழைக்கப்பட்டவர் அம்பூஜதம்மாள். அசலாம்பிகை அம்மையார் காந்தியடிகளை பாட்டுடை தலைவனாக கொண்டு காந்தி புராணத்தை இயற்றினார். கூற்று 1, 2 சரி, 2 கூற்றுமே சரி. கீழ்காணும் கூற்றுகளை காண்க. தமிழ் இதழியல் துறையில் முதலாக கருத்துப்படங்களை அறிமுகப்படுத்தியவர் பாரதியார். பாரதியார் கருத்துப்படங்களை மட்டுமே நடத்த விரும்பிய இதழ் கலைமகள். கூற்று 1 சரி, கூற்று 2 தவறு. இந்திர விழா ஊரெடுத்த காதை இடம்பெற்ற காண்டம் புகார் காண்டம். கூற்று 1 வாழ்த்துதல், வைதல், வேண்டல் ஆகிய பொருட்களில் வரும் வினைமுற்று. கூற்று 2 இரு திணைகளையும் 5 பால்களையும் 3 இடங்களையும் காட்டும். மேற்காணும் கூற்றுகளுக்கு உரிய விடையை தேர்க. ஆன்சர்
வியங்கோல் வினைமுற்று. தெரிநிலை வினைமுற்று, குறிப்பு வினைமுற்று, ஏவல் வினைமுற்று, வியங்கோல் வினைமுற்று. ஆன்சர் வியங்கோல் வினைமுற்று. சிலப்பதிகாரத்தில் மாதவி ஆடிய 11 வகை ஆடல்களில் ஒன்று இது கரகாட்டத்திற்கு அடிப்படை ஆனதாகும். இது எவ்வகை ஆட்டம்? தெருக்கூத்து, குடக்கூத்து, காவடியாட்டம், தேவராட்டம். ஆன்சர் குடக்கூத்து. இந்தியாவில் உள்ள நூலகங்களில் மிகவும் தொன்மையானது தஞ்சை சரஸ்வதி நூலகம். தேசிய நூலக தினமாக கொண்டாடப்படும் நாள் ஆகஸ்ட் 9. உலக அளவில் தமிழ் நூல்கள் அதிகம் உள்ள நூலகம் கன்னிமாரா நூலகம். அன்னை நூற்றாண்டு நூலகத்தில் தமிழ் நூல்கள் இடம்பெற்றுள்ள தளம் 2ஆம் தளம். இக்கூற்றுகளில் எது சரி அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுல கொடுத்திருக்க அனைத்து கூற்றுகளுமே சரி. இந்தியாவில் உள்ள நூலகங்கள் மிகவும் தொன்மையானது தஞ்சை சரஸ்வதி நூலகம், இதுவும் சரி. தேசிய நூலக தினமாக கொண்டாடப்படும் நாள் ஆகஸ்ட் 9. உலக அளவில் தமிழ் நூல்கள் அதிகம் உள்ள நூலகம் கன்னிமாரா நூலகம். அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில் தமிழ் நூல்கள் இடம்பெற்றுள்ள தளம் 2ஆம் தளம். கீழ்கண்டவற்றுள் 105 பாசுரங்கள் கொண்ட 4000 திவ்ய பிரபந்த நூல் எது? நாச்சியார் திருமொழி, பெரியாழ்வார் திருமொழி, திருவாய்மொழி, பெருமாள் திருமொழி. ஆன்சர் பெருமாள் திருமொழி. செயற்கைக்கோள் அறிவியல் அறிஞர்களால் விண்ணில் ஏவப்பட்டது எவ்வகை வாக்கியம் என சுட்டுக. செய்வினை வாக்கியம், உடன்பாட்டு வாக்கியம், எதிர்மறை வாக்கியம், செய்யப்பாட்டு வினை வாக்கியம். ஆன்சர் செய்யப்பாட்டு வினை வாக்கியம். கிளை பெயர் சொல்லின் வகை அறிக. கிளை என்ற சொல்லின் பெயர் சொல் என்னன்னு கண்டுபிடிக்கணும். பொருட்பெயர், இடப்பெயர், பண்பு பெயர், சினைப்பெயர். ஆன்சர் சினைப்பெயர். பொறுத்துக. பண்டிதமணி, திவ்ய கவி, பன்மொழி புலவர், சிறுகதை மன்னன். ஆன்சர் ஏ. பண்டிதமணி மு. கதிரேசன் செட்டியார், திவ்யகவி பிள்ளைப்பெருமாள் ஐயங்கார், பன்மொழி புலவர் கா. அப்பாத்துரை, சிறுகதை மன்னன் புதுமை பித்தன். கீழ்காணும் கூற்றுகளை காண்க. மறைமலை அடிகள். மறைமலை அடிகளாரின் இயற்பெயர் வேதாசலம் ஆகும். 1918 தனித்தமிழ் இயக்கத்தை தொடங்கினார். இவரின் மகள் நீலாம்பிகை அம்மையார் ஆவார். கூற்று 1, 2, 3 மூன்று கூற்றுமே சரி. சலவரை சாரா விடுதல் இனிதே, புலவர் தம் வாய்மொழி போற்றுதல் இனிதே எனும் பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் எது? இனியவை 40, இன்னா 40, சிறுபஞ்ச மூலம், ஏலாதி. ஆன்சர் இனியவை 40. கேள் எனும் வேர் சொல்லை தொழிற்பெயராக மாற்றுக. கேள் எனும் வேர் தொழிற்பெயர் கேட்டல். அடுத்த கொஸ்டின், பொருந்தாத பிரித்தறுதலை காண்க. எவ்வுயிர்க்கும் ஏ பிளஸ் உயிர்க்கும், அவ்வூர் ஆ பிளஸ் ஊர், எந்நாளும் ஏ பிளஸ் நாளும், எந்தாய் ஏ பிளஸ் தாய். இதுல பொருத்தம் இல்லாத பிரித்தறுதல் எதுன்னு கண்டுபிடிக்கணும். இதுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னா எந்தாய் ஏ பிளஸ் தாய். இதுதான் பொருத்தம் இல்லாத பிரித்தறுதல். மீதி எல்லாமே சரியான ஆன்சர். பசார் பெயிண்டிங் என அழைக்கப்படுவது கருத்துப்பட ஓவியம், நாட்காட்டி ஓவியம், கண்ணாடி ஓவியம், சுவர் ஓவியம். ஆன்சர் நாட்காட்டி ஓவியம். கீழ்காணும் கூற்றுகளை காண்க. கீழ்காணும் கூற்றுகளை காண்க. கூற்று என்னது அப்படின்னு கேட்டா, அரசலூர் கல்வெட்டு தமிழ் மொழியை எழுத இருவகை எழுத்துக்கள் வழக்கத்தில் இருந்ததை விளக்குகிறது. அவ்விருவகை எழுத்துக்கள் தமிழ் எழுத்தும் வட்ட எழுத்தும் ஆகும். கூற்று 1 மற்றும் கூற்று 2மே சரியானது. உயிர் வாழ்பவன் என வள்ளுவர் யாரை குறிப்பிடுகிறார்? விடாமுயற்சி செய்தில் பொருள் ஈட்டுபவன், நேர்மை தவறாது வாழ்பவன், உயர்ந்தாரின் உலக நடைமுறையோடு ஒத்து போகிறவன், கடவுளை தொழுபவன். உயர்ந்தாரின் உலக நடைமுறையோடு ஒத்து போகிறவன் தான் உயிர் வாழ்பவன் என வள்ளுவர் குறிப்பிடுகிறார். சரியான முறையில் அமைந்த அகர வரிசையை தேர்க. திங்கள், விண்மீன், வேந்தர், வானம். இது சரியான ஆன்சர் ஆப்ஷன் பி. திங்கள், வானம், விண்மீன், வேந்தர். உள்ளத்துள்ளது கவிதை இன்பம் உருவெடுப்பது கவிதை.
இவ்வடி யாருடையது? கவிமணி, நாவக்கல் கவிஞர், மு. மேத்தா, ந. பிச்சமூர்த்தி. ஆன்சர் கவிமணி. என் பொய்யான உலகப்பற்று அழிந்தது அளவற்ற காலம். நான் மேற்கொண்டிருந்த தவம் பலித்தது. என் பிறவி ஒழிந்தது என்ற கூற்று யாருடையது? சவரி, சடாயு, அனுமன், குகன். ஆன்சர் சவரி. உவர்மண் நிலத்தில் தோண்டப்படும் நீர்நிலை கூவல் என்று அழைக்கப்படுகிறது. இவ்விடைக்கேற்ற வினாவை தேர்க. கூவல் எந்த நிலத்தில் தோண்டப்படும் நீர்நிலை? கூவல் எங்கு தோண்டப்படும் நீர்நிலை? எந்த நிலத்தில் தோண்டப்படும் கூவல்? கூவல் என்று அழைக்கப்படுவது ஏது? ஆன்சர் டி. கூவல் என்று அழைக்கப்படுவது ஏது? கீழ்காணும் கூற்றுகளை காண்க. ராபி சேது பிள்ளை. செய்யுளுக்கே உரிய எதுகை, மோனை என்பவற்றை உரைநடைக்குள் கொண்டு வந்தவர். சொல்லின் செல்வர் என்று அழைக்கப்படுகிறார். ஆன்சர் கூற்று 1 மற்றும் 2 சரி. 14 கீழ்கணக்கு நூல்களுக்கான பெயர்களுள் அல்லாதது எது? 14 கீழ்கணக்கு நூல்களுள் பெயர்கள் அல்லாதது எது? நீதி நூல்கள், சங்ககால இலக்கியங்கள், அறநூல்கள், இருண்டகால இலக்கியங்கள். ஆன்சர் சங்ககால இலக்கியங்கள். 14 கீழ்கணக்கு நூல்கள் அல்லாத நூல்கள் தான் சங்ககால இலக்கியங்கள். குண்டலினி சக்தியை உற்றியில் ஏற்றி அமுதம் உண்ணும் நிலையை குறிக்கும் சொல். பிரகாமியம், மாங்காய்ப்பால், வசித்துவம், மேற்கண்ட எதுவும் இல்லை. ஆன்சர் மாங்காய்ப்பால். அறமும் அரசியலும். மு. வரதராசனார். வாடிவாசல் சீசு செல்லப்பா. காட்டுவாத்து நா. பிச்சமூர்த்தி. கருப்பு மலர்கள் நா. காமராசன். ஆப்ஷன் ஏ. செந்தமிழ் செல்ல திருக்குறளை நெஞ்சமே சிந்தனை செய்வாய் தினம் என்று திருக்குறளை புகழ்ந்தவர் யார்? மாங்குடி மருதனார், பரணர், கவிமணி, தேனிக்குடி கீரனார். ஆன்சர் கவிமணி. கீழ்வருவனவற்றுள் குமரகுருபரால் இயற்றப்படாத நூல் எது? திருவாரூர் மும்மணிக்கோவை, சகலகலா வள்ளி மாலை, நன்னெறி விளக்கம், கந்தர் கலிவெண்பா. ஆன்சர் நன்னெறி விளக்கம். கீழ்காணும் கூற்றுகளை காண்க. தெருக்கூத்து நாட்டுப்புற மக்களால் நிகழ்த்தப்பட்டு வரும் கலை. வேளாண்மை செய்வோரின் கலை. ராஜஸ்தானில் இது கட்சி கொடி என்று அழைக்கப்படுகிறது. முருகன் வழிபாட்டின் ஒரு பகுதியாக திகழ்கிறது. ஆன்சர் கூற்று 1, 2 சரி, 3, 4 தவறு. இதுதான் சரியானது. நாட்டுப்புற மக்களால் நிகழ்த்தப்பட்டு வரும் கலை அப்படிங்கிறது தெருக்கூத்து சரி. வேளாண்மை செய்வோரின் கலை தெருக்கூத்து சரி. ராஜஸ்தானில் இது கட்சி கொடி என்று அழைக்கப்படுகிறது தவறான கூற்று. முருகன் வழிபாட்டின் ஒரு பகுதியாக திகழ்கிறதுங்கிறதும் தவறான கூற்று. பொறுத்துக. சுவாமிநாத தேசிகர். இலக்கண கொத்து. சிவஞான முனிவர். இலக்கண விளக்க சூறாவளி. வைத்தியநாத தேசிகர். இலக்கண கொத்து. ஆன்சர் சி. சாரி, ஆன்சர் டி. வைத்தியநாத தேசிகர் இலக்கண கொத்து. புத்தமித்திரர் வீரசோழியம். ஆன்சர் டி. சுவாமிநாத தேசிகர் இலக்கண கொத்து, சிவஞான முனிவர் இலக்கண விளக்க சூறாவளி, வைத்தியநாத தேசிகர் இலக்கண விளக்கம், புத்தமித்திரர் வீரசோழியம். திருவிளையாடற் புராணம் 64 படலங்கள். தேம்பாவணி 36 படலங்கள். சீரா புராணம் 92 படலங்கள். பாஞ்சாலி சபதம் 5 சருக்கங்கள். ஆன்சர் ஏ. ஆடு ஊ என்பதன் எதிர்ப்பதம் காண்க. ஆடு ஊ என்பதன் எதிர்ப்பதம் ஆடவர், பெண்டீர், பகல், இரவு. ஆன்சர் பெண்டி. 1000 முகங்கள் கொண்டது வாழ்க்கை. அதை புரிந்து கொள்ளவும் சரியாக வாழவும் புத்தக படிப்பு அவசியம் என கூறியவர் யார்? பேரறிஞர் அண்ணா, ஜவஹர்லால் நேரு, பெரியார், மகாத்மா காந்தி.
ஆன்சர் ஜவஹர்லால் நேரு. கீழ்காணும் கூற்றுகளை காண்க. உழவுக்கும் தொழிலுக்கும் வந்தனை செய்வோம் பாரதியார். காந்திய கவிஞர் என்று போற்றப்படுபவர் நாமக்கல் கவிஞர். பாட்டுக்கோர் புலவன் பாரதியடா என்று பாரதியை போற்றியவர் கவிமணி. தமிழ் கவி, தமிழரின் கவி, தமிழின் மறுமலர்ச்சிக்கான தோன்றிய கவி பாரதிதாசன். ஆன்சர் அனைத்து கூற்றுமே சரி. தமிழ் மொழியின் உபநிடதம் என அழைக்கப்படும் நூல் எது? மனுமுறை கண்ட வாசகம், தாயுமானவர் பாடல்கள், பராபர கண்ணி, ஜீவகாருண்ய ஒழுக்கம். ஆன்சர் தாயுமானவர் பாடல்கள். குலசேகர ஆழ்வார் திருவஞ்சை களம். பொய்கை ஆழ்வார் திருவேகா. பூதத்தாழ்வார் மாமல்லபுரம். பேயாழ்வார் திருமயிலை. ஆன்சர் டி. உலகில் நாகரிகம் முற்றிலும் அழிந்துவிட்டாலும் திருக்குறளும் கம்பன் காவியமும் இருந்தால் போதும், அதனை புதுப்பித்து விடலாம் என்று கூறியவர் வீரமாமுனிவர், கால்டுவெல், ஜி. போப், பிரான்சிஸ் எல்லிஸ். ஆன்சர் கால்டுவெல். இன்னா 40 கபிலர். இனியவை 40 பூதன் சேத்தனார். ஏலாதி கனி மேதாவியார். சிறுபஞ்ச மூலம் காரியாசர். ஆப்ஷன் சி. தன் பெருனை புனல் நாடு என்று திருநெல்வேலியை புகழ்ந்தவர் திருஞான சம்பந்தர், சேக்கிழார், இளங்கோவடிகள், திரிகூட ராசப்ப கவிராயர். ஆன்சர் சேக்கிழார். பொறுத்துக. தி. ஜானகிராமன் சக்தி வைத்தியம். வண்ணதாசன் ஒரு சிறு இசை. அசோகமித்திரன் அப்பாவின் சிநேகிதர். கு. அழகிரிசாமி அன்பளிப்பு. ஆன்சர் டி. 10 பாட்டு நூல்களுள் அகப்பொருள் சார்ந்த நூல்கள். 10 பாட்டு நூல்களுள் அகப்பொருள் சார்ந்த நூல்கள்: முல்லைப்பாட்டு, குறிஞ்சிப்பாட்டு, பட்டினப்பாலை, முல்லைப்பாட்டு, மலைபடுகடாம், நெடுநல்வாடை, மதுரை காஞ்சி, நெடுநல்வாடை, பட்டினப்பாலை, மலைபடுகடாம், குறிஞ்சிப்பாட்டு, நெடுநல்வாடை. ஆன்சர் ஏ. முல்லைப்பாட்டு, குறிஞ்சிப்பாட்டு, பட்டினப்பாலை. கீழ்காணும் கூற்றுகளை காண்க. மதுரை காஞ்சி 14 கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று. தவறான கூற்று. காஞ்சி என்றால் நிலை பெறுதல் என்று பொருள். இதுவும் தவறான கூற்று. இதை பெருகுவல மதுரை காஞ்சி என்பர். சரி. பாட்டுடை தலைவன் தலையாளங்கானத்து செருவென்ற பாண்டியன் நெடுஞ்செழியன். இதுவும் சரி. 3வது கூற்று 4வது கூற்றும் சரி. 1வது கூற்று 2வது கூற்றும் தவறு. அப்போ ஆப்ஷன் பி. பொறுத்துக. தர்மு சிவராமு லங்காபுரி ராஜா. ரா. மீனாட்சி அன்னம் விடு தூது. கலாப்பிரியா கசடதபர. ஞானக்கூத்தன் ஞானரதம். ஆப்ஷன் பி. கீழ்காணும் கூற்றுகளை காண்க. சீவக சிந்தாமணி விருத்தாப்பாவால் இயற்றப்பட்ட முதல் காப்பியம் ஆகும். சரி. இதில் 12 இலம்பங்கள் உள்ளன. தவறு. அதில் 13 இலம்பங்கள் உள்ளன. இன்பங்களை துறந்து துறவு பூண வேண்டும் என்பதே இதன் மைய கருத்தாகும். சரி. அப்போ 1வது கூற்றும் 3வது கூற்றும் சரி. அப்போ 2வது கூற்று தவறு. கூற்று 1 மற்றும் 3 சரி, 2 தவறு. பொறுத்துக. ரோமானியரின் பழங்காசுகள் கோவை. ரோமானியரின் பழங்காசுகள் கோவை. ரோமானியரின் மட்பாண்டங்கள் அரிக்கமேடு. கீரல் கோட்பாவியா பானை ஓடு. அழகன்குளம். சதுரங்க காய்கள் கீழடி. ஆப்ஷன் பி. சீவக சிந்தாமணி இயற்றுவதற்கு முன்னோட்டமாக திருத்தக்க தேவர் இயற்றிய நூல்: மணநூல், நரிவிருத்தம், நீலகேசி, சூளாமணி. ஆன்சர் நரிவிருத்தம். மரபு பிழையற்ற சொல்லை தேர்க. யானை கொட்டில், சேவல் கத்தும், பசு நிறை, மாந்தலை.
மரபு பிழையற்ற சொல் பசுநிறை. கவிக்கு அப்துல் ரகுமான். பிரமிழ் தரும சிவராமு. ஜெகதீசன் ஈரோடு தமிழன்பன். பசுவையா சுந்தர ராமசாமி. ஆப்ஷன் பி. வரிது நிலைய காயமும் எனும் புறப்பாடல் உணர்த்தும் செய்தி. வானத்தில் காற்றிலா பகுதியும் உள்ளன அப்படிங்கிறது தான் இந்த பாடல் உணர்த்தும் செய்தி. சிறுபானாற்று படையின் பாட்டுடை தலைவன் யார்? சிறுபானாற்று படையின் பாட்டுடை தலைவன் யார்? நன்னன், தொண்டைமான் இளந்திரையன், நல்லிய கோடான், கரிகால் பெருவளத்தான். ஆன்சர் நல்லிய கோடான். ஒருவர் ஒரு தொழிலின் அனுபவமின்றி அத்தொழிலை தொடங்க முற்படும் போது யாவரும் கூறும் அறிவுரைகளில் பொருந்தக்கூடியது ஆழம் அறியாமல் காலை விடாதே, வல்லான் வருந்தாதே வாய்க்கால், வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம், நிழலின் அருமை வெயிலில் தெரியும். ஆழம் அறியாமல் காலை விடாதே. தவறான இணையை தேர்ந்தெடு. சுரதா மங்கையர்க்கரசி சரி. வாணிதாசன் இன்ப இலக்கியம் சரி. கண்ணதாசன் சேரதாண்டவம் தவறு. முடியரசன் வீரகாவியம் சரி. தவறான இணை மூணாவது ஆப்ஷன் கண்ணதாசன். கலீலியோ கண்ட அறிவியலை முன்பே திருவள்ளுவ மாலையில் குறிப்பிட்டவர் யார்? நக்கீரர், கபிலர், பரணர், கல்லாடர். ஆன்சர் கபிலர். தேங்காய் துண்டுகள் மு வரதராசனார். கிளிசல் நாஞ்சில் நாடன். சட்டை ஜெயகாந்தன். ஒரு நாள் கழிந்தது புதுமை பித்தன். ஆன்சர் டி. பகுத்தறிவு கவிராயர் என்று புகழப்படுபவர் யார்? பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார், தந்தை பெரியார், உடுமலை நாராயண கவி, மருதகாசி. ஆன்சர் உடுமலை நாராயண கவி. முடிவும் இடையூறும் முற்றியாங்கு எய்தும் படுபயனும் பயின்று வந்துள்ள தொடை யாது? இணைமோனை, பொழிப்பு மோனை, ஒருவு மோனை, கூளை மோனை. ஆன்சர் பொழிப்பு மோனை. கீழ்காணும் கூற்றுகளை காண்க. தெய்வமணி மாலை சென்னை கந்தகோட்டத்து முருகப்பெருமானின் அருளை வேண்டி பாடப்பட்டது. தெய்வமணி மாலை திருவருட்பாவில் 3ஆம் திருமுறையாக உள்ளது. முதல் கூற்று சரி. தெய்வமணி மாலை திருப்பருட்பாவில் 3ஆம் திருமுறையாக உள்ளது தவறு. திருவருட்பாவில் 5818 பாடல்கள் உள்ளன அப்படிங்கிறதும் சரி. கூற்று 1 மற்றும் 3 சரி. இரண்டாவது கூற்று தவறு. எழுதப்பட்ட ஒவ்வொரு பாடலிலும் அடியார்களின் சிறப்பை கூறுவது திருத்தொண்ட திருவந்தாதி, திருத்தொண்ட தொகை, திருத்தொண்ட புராணம், திருவிளையாடற் புராணம். ஆன்சர் திருத்தொண்ட திருவந்தாதி. ஓரெழுத்து ஒரு மொழிக்குரிய பொருளை தேர்க. கூ அப்படிங்கிற ஓரெழுத்து ஒரு மொழிக்குரிய பொருள் அம்பு, கூர்மை, பூமி, மதில். ஆன்சர் பூமி. பிழையற்ற தொடரை தேர்க. பிழையற்ற தொடரை தேர்க. யானை மின் கண் சிறியன, காட்டு மரம் உயரமானவை, மரங்கள் சாய்ந்தது, ஆமைகள் வேகமாக ஓடா. பிழையற்ற தொடர் ஆமைகள் வேகமாக ஓடா. அகநானூற்றில் ஒற்றளபடை வரிசையில் அமைந்த பாடல்கள் எந்த திணையை சார்ந்தது? குறிஞ்சித்திணை, முல்லைத்திணை, மருதத்திணை, பாலைத்திணை. ஆன்சர் பாலைத்திணை. கீழ்கண்டவற்றுள் பெரும் உருவக காப்பியம் இது? தேம்பாவணி, சீராபுராணம், ஏசு காவியம், இரட்சண்ய யாத்திரகம். ஆன்சர் இரட்சண்ய யாத்திரகம். முற்று ஆட்சி முற்றியவரையும் பற்று ஆட்சி பற்றியார் வெல்வது அரண். இக்குறட்பாவில் பயின்று வந்துள்ள தொடை நயத்தை காண்க. இணைமோனை, மேற்கதுவாய் மோனை, இணைமோனை, இணைமோனை, முற்றெதுகை, அடியெதுகை. இணைமோனை, முற்றெதுகை, அடியெதுகை. பொறுத்துக. ஓரெழுத்து ஒரு மொழி. ஊ என்ற எழுத்தின் ஓரெழுத்து ஒரு மொழிக்க பொருள் இறைச்சி. மீ அப்படின்னா வான். தூ அப்படிங்கிறது தூய்மை. மே அப்படிங்கிறது அன்பு. ஆப்ஷன் சி.
கீழ்காணும் கூற்றுகளை காண்க. திருமூலர் 63 நாயன்மார்களுள் ஒருவர் ஆவார். இவர் 17 சித்தர்கள் ஒருவராகவும் உள்ளார். இவர் இயற்றிய திருமந்திரம் 3600 பாடல்களை கொண்டுள்ளது. ஆப்ஷன் எந்த கூற்றெல்லாம் சரி அப்படின்னு சொல்லணும். கூற்று 1 மற்றும் 2 சரி, 3வது கூற்று தவறு. இந்த 2 கூற்றுமே சரியான கூற்று, இது தவறான கூற்று. அப்ப ஆப்ஷன் டி. தமிழின் முதல் பா வடிவ நாடக நூல் எது? மனோன்மணியம், பாஞ்சாலி சபதம், குயில் பாட்டு, இயேசு காவியம். ஆன்சர் மனோன்மணியம். கி.வா. ஜெகந்நாதன் தொகுத்த நாட்டுப்புற பாடல்களின் தொகுப்பு நூல் எது? தேயிலை தோட்டப்பாட்டு, பஞ்ச கும்மிகள், கோணக்காத்துப்பாட்டு, மலை அருவி. ஆன்சர் மலை அருவி. கி.வா. ஜெகந்நாதன் தொகுத்த நாட்டுப்புற பாடல்களின் தொகுப்பு நூல் எது? சரியான முறையில் அமைந்த சொற்றொடரை தேர்க. வாயுணர்வின் சுவையுணரா மாக்கள் செவியின். வாயுணர்வின் சுவையுணரா செவியின் மாக்கள். சுவையுணரா செவியின் வாயுணர்வின் மாக்கள். செவியின் சுவையுணரா வாயுணர்வின் மாக்கள். ஆப்ஷன் டி. படி என்னும் வேர்ச்சொல்லை வினையாளனையும் பெயராக மாற்றுக. படி என்னும் வேர்ச்சொல்லின் வினையாளனையும் பெயர் படித்தான், படிப்பான், படித்து, படித்தவன். ஆன்சர் படித்தவன். வழுவு சொல்லற்ற தொடரை தேர்க. வழுவு சொல்லற்ற தொடரை தேர்க. ஆன்சர் முழிக்கிற மொழியைப் பார், விழிக்கிற விழியைப் பார், விழிக்கின்ற விழியைப் பார், விழிக்கின்ற விழியைப் பார். ஆன்சர் விழிக்கின்ற விழியை பார். சி. 3வது ஆப்ஷனும் 4வது ஆப்ஷனும் ஒண்ணுதான். இதுல இப்ப இல்லை, இதுல இப்ப இருக்கு. அப்ப ஆன்சர் சி தான். விழிக்கின்ற விழியை பார். ஒளி வேறுபாடு சரியான பொருளை அறிக. தரி அப்படின்னா உடுத்து, தரி அப்படின்னா நீக்கு, தரு அப்படின்னா சோலை. சரியான முறையில் அமைந்த சொற்றொடரை தேர்க. தோரண வீதியும் தோமரு கோட்டியும். தோம் வீதியும் தோர கோட்டியும். வீதியும் தோரணமும் தோமரு கோட்டியும். கோட்டியும் வீதியும் தோமரு தோரணம். ஆன்சர் தோரண வீதியும் தோமரு கோட்டியும். தென்னிந்திய சமூக சீர்திருத்தத்தின் தந்தை என்று போற்றப்படுபவர் பெரியார், அம்பேத்கர், அயோத்திதாசர், இரட்டைமலை சீனிவாசன். தென்னிந்தியாவின் சமூக சீர்திருத்தத்தின் தந்தை அயோத்திதாசர். தவறான இணையை தேர்க. மா இடுகுறி சிறப்பு பெயர் சரி. கருவேலங்காடு இடுகுறி சிறப்பு பெயர் சரி. அணி இடுகுறி பெயர் தவறு. வளையல் காரண சிறப்பு பெயர். ஆன்சர் சி. தவறான இணைதான் அணி இடுகுறி பெயர். இருதலை கொல்லி எறும்பை போல இவ்வுவமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளை தேர்வு செய்க. சலிப்பு, தவிப்பு, இழப்பு, மறுப்பு. ஆன்சர் தவிப்பு. பொருத்துக. அப்பர் மருள் நீக்கியார். சம்பந்தர் ஆளுடைய பிள்ளை. சுந்தரர் தம்பிரான் தோழன். மாணிக்க வாசகர் ஆளுடைய அடிகள். தவறானதை தேர்ந்தெடு. உவே சுவாமிநாதருடைய கூற்று கொடுத்திருக்காங்க. இதுல தவறானது எதுன்னு கண்டுபிடிக்கணும். பழந்தமிழ் இலக்கியங்களை தேடி தேடி பதிப்பித்தார் உவே சுவாமிநாதர். சரி. தமிழ் மொழி உயர வேண்டுமானால் தமிழன் உயர வேண்டும் என்று கூறினார். இது தவறானது. 1932 சென்னை பல்கலைக்கழகத்தால் டாக்டர் பட்டம் பெற்றார் உவே சுவாமிநாதர். சரி. சென்னையில் இவரது பெயரில் நூலகம் உள்ளது. சரி. அப்போ ஆப்ஷன் பி மட்டும்தான் தவறான கூற்று. தீயரே எனினும் உன்னோடு உற்றவர் எனக்கும் உற்றார் இவ்வடி ராமனால் யாரிடம் கூறப்பட்டது? குகன், வீடனன், சுக்ரீவன், ராவணன். ஆன்சர் சுக்ரீவன். தாதூக்கு சோலை தோறும் சண்பக காடு தோறும் இவ்வடி இடம்பெற்ற நூல் எது? குறுந்தொகை, பெரிய புராணம், கம்பராமாயணம், ராவண காவியம். ஆன்சர் கம்பராமாயணம். சித்தர்கள் என்பதன் பொருள் சிவனடியார்கள், பிறப்பறுத்தவர்கள், பேரறிவினை பெற்றவர்கள், நிறைவடைந்தவர்கள். சித்தர்கள் என்பதன் பொருள் நிறைவடைந்தவர்கள். தவறான கூற்றை தேர்க. பிள்ளை தமிழ். 96 சிற்றிலக்கிய வகைகளில் ஒன்று பிள்ளை தமிழ். 10 பருவங்கள் அமைத்து பருவத்திற்கு 10 பாடல் என 100 பாடல்களில் பாடப்படுவது. சிற்றிலக்கிய வேந்தர் ஒட்டக்கூத்தர். பிள்ளை தமிழின் முன்னோடி பெரியாழ்வார்.
இதுல தொண்ணூற்றாறு சிற்றிலக்கியங்களில் ஒன்று பிள்ளை தமிழ்ங்கிறது சரி. 10 பருவங்கள் அமைத்து பருவத்திற்கு 10 பாடலன் 100 பாடல் பாடலும் சரி. பிள்ளை தமிழ் முன்னோடி பெரியாழ்வார் அப்படிங்கிறதும் சரி. தவறான கூற்று சிற்றிலக்கிய வேந்தர் ஒட்டக்கூத்தன் கொடுத்திருக்காங்க. சிற்றிலக்கிய வேந்தர் யார் அப்படின்னா குமரகுருபரர். ஆன்சர் குமரகுருபரர். அப்ப தவறான இணை சி. கீழ்காணும் கூற்றுகளை காண்க. தமிழ் விடு தூது 268 கண்ணிகளை கொண்டது. சரி. தமிழ் விடு தூது நூலை முதலில் பதிப்பித்தவர் உவேசா. அதுவும் சரி. அப்போ 1 மற்றும் 2 சரியான கூற்று. அதிர புகுத கனகா கண்டேன். யார் கனவில் யார் அதிர புகுந்தார்? கண்ணனின் கனவில் ஆண்டாள் புகுந்தாள். தோழியின் கனவில் ஆண்டாள் புகுந்தாள். ஆண்டாள் கனவில் தோழி புகுந்தாள். ஆண்டாளின் கனவில் கண்ணன் புகுந்தான். ஆன்சர் ஆண்டாளின் கனவில் கண்ணன் புகுந்தான். பொருந்தாத ஒன்றை தேர்க. சாகித்ய அகாதமி. பொருந்தாதது எதுன்னு கண்டுபிடிக்கணும். சாகித்ய அகாதமி விருது பெற்றது. புவியரசு, இரவின் அறுவடை, மேத்தா, ஆகாயத்துக்கு அடுத்த வீடு, அப்துல் ரகுமான், ஆலாபனை, பிரபஞ்சன், வானம் வசப்படும். பொருந்தாதது புவியரசு, இரவின் அறுவடை. இன்ஸ்டாகிராம் என்பதற்கு இணையான தமிழ் சொல் புலனம், வலையொலி, படவரி, பற்றியம். ஆன்சர் படவரி. கீழ்காண்பவற்றுடன் தொடர்புடையவர் யார்? தமிழரசு கழகம், எனது போராட்டம், தன் வரலாறு. இதுக்கு தொடர்புடையவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. டிகேசி, மாப்போசி, கிருஷ்ணம்மாள் ஜெகநாதன், பால சரஸ்வதி. ஆன்சர் மாப்போசி. தமது கல்வியை விட நாட்டின் விடுதலையே மேலானது என்று எண்ணி ஒத்துழையாமை இயக்கத்தில் கலந்து கொண்டவர் யார்? காமராசர், முத்துராமலிங்கர், மாப்போசி, காயிதே மில்லர். ஆன்சர் காயிதே மில்லர். 100 கொஸ்டின் பார்த்தாச்சு. நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின்ஸை நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.